ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ். நான் பானு. இப்போ நீங்கள் பார்க்குறது கொடி சம்மங்கி பூ தான். இந்த பூச்செடி வந்து நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். அது வளர்க்குறவங்க வந்து சிலவங்க கேட்குறாங்க, இந்த பூ வந்து எப்போ பூக்கும் கேட்குறீங்க. இந்த பூ வந்து எல்லா சீசன்லையுமே பூக்காதுங்க. அதாவது வெயில் முடிஞ்சு ஏப்ரல் மே முடிஞ்சு ஜூன்லேருந்து ஆரம்பிக்கும். ஜூன்லேருந்து இப்போ மழை சீசன் இருக்குதா, ஸோ மழை சீசன்லேருந்து இது பூக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு சீசனில் இருந்து பூக்கக்கூடிய அந்த பூச்செடி தான் இது. இந்த செடியை வந்து கொடியாக எப்படி வளர்க்குறது, எனக்கு வந்து டெரஸ் இல்லை, இடமும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ நான் செஞ்சு காமிச்சிருக்க பாருங்கள். என்னுடைய கொடியை வந்து டெரஸ் மேலே ஒரு கயிறுலாம் கட்டி விடலை, இந்த மாதிரி ஒரு கார்டன் நெட்டு வச்சு தான் நான் வந்து இதை கொடியை படர விட்டுருக்கேன். நமக்கு தேவைப்படுற இடத்துல கூட நான் இதை வந்து ஃபோல்ட் பண்ணி வேறு இடத்துல கூட மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி கொடியை வந்து நம்ம படர விட்டுக்கலாம் இந்த மாதிரி நெட்டு மேலே. இந்த செடி வந்து நாலரை வருஷம் ஆகுதுங்க இந்த செடி. அதனால வந்து இது உடனே வந்து சிலர் வந்து வாங்கின உடனே எப்போ பூக்கும் கேட்குறீங்க. சின்ன செடியாக வாங்கினா கூட இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ் ஒரு 10 மீட்டர், ஒரு 5லேருந்து 6 மீட்டர் அளவுக்கு ஹைட்டு வந்தாலே போகிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் இல்லாமல் சீசனில் தான் அது பூக்க ஆரம்பிக்கும். சம்மரில் வாங்கினா கூட கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு வின்டர் சீசனில் தான் இது பூக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த பூச்செடி வந்து வளர்ப்பு பற்றி பார்க்கலாம். இந்த பூச்செடியை வந்து விதை மூலமாகவும் வளர்க்கலாம், பதியம் போட்டும் வளர்க்கலாம், நர்சரியிலேருந்து வேரோடு வாங்கிட்டு வந்து வளர்க்கலாங்க. நான் வந்து லாஸ்ட் வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருக்கேன், விதையிலேருந்து எப்படி வளர்க்குறது வந்து காமிச்சிருக்கேன். நான் இந்த விதையிலேருந்து வளர்த்த செடியை நான் எப்படி வளர்ந்து வந்திருக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த பூச்செடி வந்து எனக்கு ஜூனில் தான் வந்து பூக்க ஆரம்பிச்சது. இந்த சீசனுக்கு ஜூன்லேருந்து ஆரம்பித்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், லாஸ்ட் 4 மந்த்ஸாக இது எனக்கு கண்டினியூஸாக பூ கொடுத்துட்டே இருக்குது. பாருங்கள், இப்போ காமிக்கிற பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பூத்து முடிஞ்சிருச்சுங்க. பூத்துக்கிட்டே இருக்குது. அது முனையில் வந்து அந்த மொட்டுக்கள் வந்து சின்ன சின்ன பட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அது அப்படியே நீட்டாக லென்த்தியாக போய்கிட்டே இருக்குது. அந்த ஸ்டெம்மு பாருங்கள், மேலே எல்லாமே பூத்து முடிச்சது, கீழே மட்டும் புது புது மொட்டுக்கள் வந்து அது மாட்டும் வளர்ந்துட்டே வருது. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு செடிங்க. என்கிட்ட கேட்குறவங்க நிறைய பேர் வந்து இது முக்கியமாக வந்து சாமிக்கு தான் வாங்குறேன், பூஜைக்காகவும் கோவிலில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், சாமிக்கு வேணுன்ற மாதிரி தான் கேட்குறாங்க என்கிட்ட. இந்த செடியை வந்து நீங்கள் வீட்டில் வந்து வாசப்படியிலையோ இல்லை வந்து உங்கள் கார்டன்லேயோ வச்சு வளங்கலாம். நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்ச உடனே பூக்கும்னு மட்டும் நினைக்காதீங்க. சீசனுக்கு தான் பூக்கும். அதாவது வெயில் முடிஞ்சு இந்த மழை சீசன், வின்டர் சீசனில் தான் இது பூக்குங்க. இது வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த செடி வந்து சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது வந்து லேண்டில் தான் வளர்க்கணும், அது நான் கொடி வந்து நிறைய போகும், நம்ம பாட்டிலெலாம் வளர்க்க முடியாதுன்றாங்க. என்கிட்ட இருக்கிற செடியே வந்து பாட்டில் தான் நான் வச்சுருக்கேன். அதாவது ஒரு பெரிய டப்பில் தான் வச்சுருக்கேன். பாட்டிலேருந்து கீழே பாட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொடி வளர்ந்ததுக்கப்புறம் நான் மேலே டெரஸில் ஏற்றி விட்டுருக்கேன். டெரஸ் மேலே இந்த மாதிரி பந்தல் ஒரு கார்டன் நெட்டு வச்சு தான் நான் இதை வளர்த்துட்டு வந்திருக்கேங்க. அடுத்தது இதுக்கு வந்து மண் கலவைன்னு நம்ம வந்து ஒரு உரமோ இல்லை வேறு எந்த மாட்டு உரமோ ஆட்டு உரமோ இருந்தால் போடுங்க. இல்லைன்னா வெறுமனே நம்மளுக்கு தோட்டத்து மண்ணோ இல்லைன்னா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த மண்ணே போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த உரம் போட்டால் தான் இது வளரும்னு கிடையாது. எந்த ஒரு மண்ணிலையும் இது வளரக்கூடியது தான். ஆனால் ஒரு கோகோ பீட் வந்து அதில் கலக்க வேண்டாம். கோகோ பீட் வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். இது வேர் வந்து டக்குன்னு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். அதனால கோகோ பீட் வேணாம், மணல் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து சிலர் கேட்குறாங்க, நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், இதில் 3 கலர் பூக்கள் வரும்னு. ஒவ்வொரு அவங்க வந்து தப்பாக புரிஞ்சிருக்காங்க. 3 கலரும் ஒரே செடியில் தான் பூக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து க்ரீனாக இருக்கும், ஃபர்ஸ்ட் டே பூக்கும் போது பிஸ்தா க்ரீனில் இருக்கும், செகண்ட் டே வந்து எல்லோ கலராக இருக்கும், தேர்ட் டே நீங்கள் பிரிக்காம விட்டுட்டீங்கன்னா அது வந்து டார்க் ஃபேண்ட் ஆரஞ்சு கலரில் பூக்குங்க. இதுக்கு ஒரே செடி தான். சிலர் வந்து எனக்கு எல்லோ கலர் பூக்கிற பூ செடியை கொடுங்க, ஆரஞ்சு கலர் இருக்கிற செடியை கேட்குறாங்க. அது இல்லை, நான் சொன்னது வந்து ஒரே செடியில் 3 கலர் இந்த மாதிரி மாறும். நீங்கள் பறிக்காம விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தடுத்த நாளைக்கு இந்த மாதிரி கலர் மாறும் அப்படி தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஒரே செடியில் தான் இந்த மாதிரி கலர்ஸ் 3 கலர்ஸ் இதில் வருங்க. இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பூவில் வந்து நிறைய தேன் இருக்கிறதால நிறைய எறும்புகளும் அடுத்தது வந்து தேனீக்களும் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஹனி பேர்டுன்னு ஒரு சின்ன ஒரு குட்டி பறவை இருக்குது, அது கூட வந்து இதில் வந்து அந்த தேனை வந்து சக் பண்ணுங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு பூக்கள் வந்து அதாவது பறித்து நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சா கூட அந்த வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு வாசனை வருங்க. இது வந்து நீங்கள் பறித்து வச்சுட்டு ஒரு கோத்து ஒரு 10 நாள் டப்பாவில் ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சா கூட அந்த வாசனை போகவே போகாது. அவ்வளோ
அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதை நான் டப்பில் தான் வச்சுருக்கேன். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய 20 லிட்டர் டப்பில் தான் வச்சுருக்கேன். இந்த டப்பா கூட உடஞ்சிருக்கு பாருங்கள். இதில் ஒரு 4.5 வருஷமாக இந்த டப்பில் தான் வளர்ந்து இந்த செடிக்கு உரம்னு பார்க்கும்போது கிச்சன் வேஸ்ட்டு தான் கொடுத்துட்டுருக்கேன். அது வந்து வீட்டில் செஞ்சு தொழு உரம் கொடுத்துட்டுருக்கேங்க. இதுதான் அதனுடைய சீடு. பார்க்கவே காஞ்ச இலை மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த சீடு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், காட்டனோட அட்டாச் ஆகிருக்கும் அந்த விதை. பார்த்தா ரொம்ப காஞ்ச இலை மாதிரி தான் இருக்கும். இதை நான் வந்து விதை போட்டு வளர்ந்த ஒரு 12-15 செடிகள் வளர்ந்தது. அது வீடியோவிலும் காமிச்சிருக்கேன். அந்த செடிகளை எடுத்து நான் வேற ஒரு இதில் பேக்கில் வந்து வளர்த்துருக்கேன். இப்போ பார்க்குறது இதுதான். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 to 5 months ஆயிடுச்சுங்க. இந்த செடி தான் அது விதையிலேருந்து வளர்த்த செடிகள் தான். விதையிலிருந்து வளர்ந்த செடின்னு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த செடி வந்து ஒரு தின்னாக இருக்கும். அதோடைய ஸ்டெம்மே வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். கீழே அடியில் வர இலைகள் வந்து சின்னதாகவும், மேலே வர இலைகள் தான் வளர வளர பெருசாகவும் தெரியும். இது ஹார்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இந்த செடி வந்து விதையின் மூலமாகவும் வளர்க்கலான்றது இதுதான். இது நல்லாவே எனக்கு சக்ஸஸாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் விதைகள் இருந்தால், ஒருத்தங்க கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, விதை எனக்கு இருந்தது எப்படி வளர்க்கணும்னு தெரியல மேடம், உங்கள் வீடியோ பார்த்து நானும் செய்கிறேன்னாங்க. அது அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல. எனக்கு நல்லா சக்ஸஸாகவே விதையின் மூலமாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பறித்த பூக்கள் எல்லாத்தையுமே வந்து நானும் மாலையாக கோத்து வச்சுருக்கேன். இது நம்ம தலையிலையும் வச்சுக்கலாம். சாமிக்கு 90% வந்து இதுக்கு கோவிலில் தான் நிறைய பூஜைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பூக்களை வந்து கோத்து நம்ம வந்து வச்சுட்டோம்னா, ஒரு பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னர் வச்சுட்டோம்னா உங்களுக்கு 10 நாள் கூட அதனுடைய வாசமும் அதனுடைய இதுவும் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. நீங்களும் அந்த செடியை வந்து எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கார்டனில் இல்லை டெரஸ்லேயே நீங்கள் இந்த செடியை வளர்த்து பாருங்கள். இதனுடைய வாசனையும் இதனுடைய அழகும் எல்லாருக்குமே பிடிக்குங்க. பார்க்கறதுக்கு கோல்டன் கலரில் இருக்கிற இந்த பூவை வந்து தெய்வத்துக்கு உகந்த மலர், பாசிட்டிவ் வைப்ஸ் ஏற்படுத்தக்கூடியது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட சின்ன சின்ன விக்கிரகங்கள் இருந்தால் கூட இந்த மாதிரி சின்ன சின்னதாக கோத்து வச்சுட்டு மாலையாக போட்டு பாருங்கள். இந்த செடிக்கு தண்ணி வந்து அதிகமாக கொடுக்க வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் கொடுத்தா போதும். அதாவது தொட்டியில் இருக்க மேல் மண் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கொடுத்தா போதும். இந்த செடியை நீங்களும் வாங்கி வளர்த்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.